இதுதான் கோல்ட் ஸ்டேஷன். நாங்கள் இப்போ என்னடா எங்களோட ஹோட்டலில் விட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து இப்போ கோல்ட் ஃபோர்ட் பார்க்குறதுக்கு போகிறோம். அதாவது வந்து காலையில் உள்ள கோட்டையை பார்க்குறதுக்கு போகிறோம். இந்த கோட்டைக்குள்ளே எல்லாம் கிணறு விஷயம் இருக்காமல் இருக்கா போய் பார்ப்போம். இதுதான் நாங்கள் எங்களோட முதலாவது நாள். இப்போ நாங்கள் போய் எங்களோட ஹோட்டலெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா நேராக காளி கோட்டைக்குள்ளே போகிறோம். சிவனை ரிப்பேர் அது அம்பூரில் வந்து இப்போ இந்த அம்பூரில் கொஞ்சம் உடைஞ்சி போச்சாக்கும், ரிப்பேர் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட். நாங்கள் இருக்கிற ஹோட்டல் வந்து இந்த இதுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து குடை திருத்தி கொண்டிருக்கா. ஒரு ரிவர் ஒன்று போகுது. எங்கே போகுது தெரியல. ரிவராக கேனலாக தெரியல. ஆனால் சாப்பிடணும், பசிக்குது எங்களுக்கு. இந்த இதுதான் காளி பஸ் ஸ்டாப். இப்போ நாங்கள் வந்து கோட்டைக்கு போகிறோம். காளி கோட்டை முன்னால் இருக்குது. அதுக்கு முன்னாலே ஒரு ஆறு மாதிரி வந்துடாது. முதல் காளி கோட்டைக்குள்ளே போயிட்டு என்ன ஏதாவது சாப்பிட கிடைக்கும்னு மாதிரி பார்ப்போம். போய் அதுக்குள்ளே எல்லாம் எனக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குதுலாம் சொன்னாங்க. போய் சாப்பிடுவோம் போல். ஏன்னா காலமேலேருந்து சாப்பிடல. இப்போ மத்தியானம் ஆகிடுது. இங்கே பாருங்க கடலை சூப்பராக இருக்குது. இந்த கடல் அலையாடு ஒரு கடல் அலை உள்ளுக்குள்ளே வருது. என்ன நெல்லிக்காயெல்லாம் விற்கிறாங்க. கோட்டைக்கு உள்ளுக்குள்ளே போகிற இடத்துல நெல்லிக்காயெல்லாம் விற்கிறாங்க. இங்கே இந்த அலை அப்படியே உள்ளுக்குள்ளே போகுது. என்ன காளி கடற்கரை பாருங்க. காளி கடற்கரையில் இன்றைக்கு இப்போ அலையெல்லாம் பெருசாக அடிக்குது. நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறோம். இப்படியா உள்ளுக்குள்ளே போகிறது? வேலை போகிறோம் இல்லையா? இது கடற்கரைக்கு போகிறாங்க. ஓட்டமாக அதில் எவ்வளோ பெருசுங்க. இதில் எல்லாம் பஸ்ஸுகள் எல்லாம் வந்து நிற்குது. நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துல இருந்து வந்து பஸ்ஸில் இருந்து வந்து ஆக்கள் பார்க்கி நான் நினைக்கிறேன். கோட்டை மதில் சுவரை பார்த்தீங்களா? என்ன பெரிய மதிலா இது. எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தில் காட்டின போர்ச்சுகீஸ் இல்லை, இது வந்து டச் கார்ட்டு. போர்ச்சுகீஸுக்கு அடுத்து வந்து டச் கார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற பஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் கூட்டிக்கணும் வந்துருக்கு. இந்த சுற்றுலா மாதிரி கொண்டாந்து இங்கே பாருங்கள்லாம் ஸ்கூல் பொடியெல்லாம் நிற்கிறாங்க. இது வழியே ஸ்கூல் கிட்ஸ் ஃபுல்லாக மறைச்சி பண்ணிக்கிறாங்க. கோட்டைன்ற நுழைவாயில் இதுக்குள்ளலாம் உள்ளுக்குள்ளே போகிறது. back inside. இந்த மேப் இவ்வளோ இந்த கோட்டைக்குள்ளே. இப்போ நாங்கள் கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். உள்ளுக்குள்ளே போய் சுற்றி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரே டூரிஸ்ட் தான் நிற்கிறாங்க. எல்லாம் ஊர்பட்டு டூரிஸ்ட் நிற்கிறாங்க. இங்கே பிரேமதாசாத்தில் வந்து இது வந்து ஹாலிடே பிரான்ச் டூரிஸ்ட்டு கவர்றதுக்கு தான் நீங்கள் எல்லாம் போட்டுருக்கீங்க. வேறு எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைலான்னு இருக்கீங்க. இங்கே வேறு என்ன ஆல்கஹால் பீட்சா ரெஸ்டாரண்ட். என்ன நடக்குதுங்க? நீங்கள் What's going on here? புரியல. வீட்டில் இது ஒன்று போகுது. இது சவுத்லேண்ட் கொலிச்சா. The bungalow is serving great every day. Yeah. All this rice and curry, yeah. What kind of curry you have? Do you have a chicken curry? Yeah, we have a chicken, fish also.
And You have a red rice? Huh? Red rice? Yeah. Come and I'll show you. Yeah? Okay, let's go. You're from? Jaffna. Sri Lanka. Sri Lanka, yeah. You have a red rice. Oh, red rice, yeah. Yeah. It's a white rice. Okay. The potato tempered. Okay. Jackfruit, the milk Oh, curry. yeah, Jaffna. Jackfruit. The dal curry. Yeah? Dal. This is chicken curry, Okay. homemade style. Yeah? This is a green leaf salad. Alright. This is a fish curry. Okay. Yeah. So I can have both and I'll pay extra if you want. Yeah, when you take the both, you will have to pay the extra. Yeah, Otherwise, yeah, you have to yeah. take the one item, chicken Yeah. or fish. Yeah, no, I will pay. இப்போ வந்து நாங்கள் இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ சிக்கனும் சிக்கன் வெஜிடபிள் அடுத்து வந்து ஃபிஷ் கறியோட இந்த இவர் பாருங்கள் சிக்கனும் மீட்டு தான் எடுத்துருக்கிறார் வெஜிடபிள் எடுக்கல. ஓகே இப்போ உங்களுக்கு இப்போ பயங்கரமாக பசிக்குது. நாங்கள் சாப்பிடு போட்டு வெஜிடபிள் சாப்பிடுவோம். இதான் நாங்கள் வந்து சாப்பிட்லாம். ஓல்ட் டச் ஹவுஸ் இந்த இதெல்லாம் வந்து சாப்பிட்னாங்களும் மேலே நல்ல சாப்பாடு. அப்படியே நாங்கள் எங்களுடைய இதை கண்டினியூ பண்ணுறோங்க. கோல்டு காளி கோட்டைக்குள்ளே இதுக்குள்ளேயே ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு ஹோட்டல், இதில் ஒரு ஹோட்டல், இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்குது. ப்ரைஸ் இல்லையா? இங்கே கூடுதலாக எல்லாம் ஜெம்ஸ், ரத்ன கற்கள், ஆபரணங்கள் அப்படின்னு அது தவிர மற்றது ரெஸ்டாரண்ட் வந்து வெஸ்டர்ன் டைப்பான ரெஸ்டாரண்ட் காஃபி ஷாப்புகள்லாம் இங்கே இருக்குது. இது பாருங்கள் எல்லாம் வெள்ளக்காரராக இருக்காங்க. இருக்கு நடராஜர், லக்ஷ்மி, கணேஷ், பிரம்மன். கணேஷ் ஃபோட்டோ எடு. ஏன்னா பழைய ஒல்லாந்த கோட்டையை ஷாப்பிங் சென்டராக மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது சும்மா ஷாப்பிங் சென்டரில் டூரிஸ்ட்டை கவர்றதுக்கான ஒரு ஷாப்பிங் சென்டர் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த எங்கே பார்த்தாலும் இந்த நகைக்கடை தான் கிடக்கு. சுற்றுலா வந்த வெள்ளைக்காரன் காசு எல்லாத்தையும் உஜுறதுக்காக நகைக்கடையெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஓ, நகைக்கடை. இந்த அடுத்தது எய்டான ஒரு ஜெம்ஸ், இந்த ஃபோர்ட் பிரின்சஸ்ன்ற ஒரு இது இருக்குது. லைவ் மியூசிக் கம் பேஸ். நினைக்கல இரவு வந்தால் இது சரியான பிஸியாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த இதான் கோட்டை. என்ன இதுக்கு இருக்கு? இப்படி ஒரு ஜானி உண்டு. அதெல்லாம் அந்த கைவேல பாடு. ஒன்று இருக்கு. Gelato. Hello. நாங்கள் வந்தோம், மழை வந்தது. அதனால் நாங்கள் வந்து இந்த இந்த என்ன பிஓசி ஒன்று இருக்குது. அந்த பிஓசிக்கு முன்னால் இருக்கிற ஒரு பில்டிங் ஒன்றில் ஒதுங்கி நிற்கிற மழைக்காக. ஜெலாட்டோ. இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை உண்டு.
I want brownie, Nutella, and white ice cream. No, I mean caramel. Okay, you tell her. Yeah, brownie, Nutella, and caramel. Huh? Tea and not tea and இது ஸ்ட்ராபெரி, இது வந்து பிஸ்தாச்சோ, இது வந்து கேசல் நட், இது வந்து மைலோ. Milo, let me try the அந்த கரண்டி இருக்கு. இது கேசல், இது பிஸ்தாச்சோ. இது என்ன? This is not. So what is your flavor? Milo, brownie, peanut butter cup, and hazelnut. Coffee என்ன விலை சொல்லுவோ? 700. Just normal coffee. இது 700 ரூபாய் worth-ஆன காஃபி தான். எப்படி இருக்கு உங்களோட ஐஸ்கிரீம்? So no more ice cream for 1 week. No more ice cream for 1 week. நல்ல மழை அடிக்குது. டேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அரபு கல்லூரி ஒன்று இருக்குங்க. Looking back over there or that up there? You have a go and then come back up the street. Down here then? Yeah. இவங்க வயசு வித்தியாசம் இது. எல்லாரும் பெருசு சின்ன சில பேர் எப்படி இருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் தான் நான் வரணும்னு நினச்சேன்னா நான் காலம் கோகனட் சம்பளா ஹோம் குக் கறி ஃப்ளேப்போ இது இங்கே ஒரு சின்ன கடை உண்டு. இதெல்லாம் சின்னமன் ஸ்டிக். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை சின்னமன் ஸ்டிக் ஸ்பைஸ் டீ. கோட்டை மதிலில் ஏறிக்கொண்டிருக்கின்றோம். கோட்டை மதில் பாப்பா மேலே ஏறி இதால ஏறலாம். இந்த இருக்கு வெளிச்ச வீடு. நீ வா நீ வா. Oh my god, look at this place. தென்னை மரம் வேணே இங்கே வரேன். அடிக்கும் தானே இப்போ பெரிய அலையே ஒன்று அடிக்க போகுது. இந்த வருது வேறா இந்த பெரிய அலையா இந்த வேறு. இது வந்து கோட்டை. ஓகே, இது வந்து ஃபோர்ட். அவங்க வந்து இதால் யாரும் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு தான் இந்த கேனன் யூஸ் பண்ணுறது. சரியா? இந்த பாரு, இந்த கேனன் இருக்குல்ல, இதான் இங்கே இதுக்குள்ள யாரும் வந்தால் சுடுறதுக்காக இதில் வச்சுருக்கு. இந்த பேர் கிட்ட போய் பார்ப்போம்மா அப்படி இருக்குன்னு. பெரிய ஒரு கேனன். இது கேனன் அடி, டெலஸ்கோப் இல்லை. இதுல யாரா பார்த்து சொல்லுங்க, இது கேனனா டெலஸ்கோப்பான்னு. இவன் சொல்கிறேன் டெலஸ்கோப். ஆகலன்னு படம் முடிக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கு. மழை பெய்யுது. நாங்கள் இன்றைக்கி வந்த நேரம் பார்த்து. என்னடா சுனாமியா? என்ன பேருடா சுனாமியா? Tamil pronunciation. Tamil pronunciation tsunami. எங்கே இரு முதல் இப்போ ஜம்ப் பண்ணு. கொண்டா இந்த கொண்டா இங்கே வா. அவன் திருப்பி ஏறிட்டான் வேறு. ஏய் இங்கே வாடா. Double 500. Let me see. For high place and for For me, this is memory. It comes from my 5,000.
என்ன கிடக்கு ஆ Punch. வெடி மருந்துகள் களஞ்சியமா இந்த கன் பவுடர் Who spotted that kid? நம்பர் 3 $17.39. அட இதுக்குள்ளேயா வெடி மருந்து எல்லாம் வச்சுருக்காங்க அட பாவிங்க இங்கே பாருங்க ஒல்லாந்தர் இதுக்குள்ளே தான் இந்த வெடி மருந்தெல்லாம் களஞ்சியப்படுத்தி வச்சுக்கிறாங்க இந்த கன் பவுடர் மேகசின் அண்ட் வெடி மருந்து களஞ்சியமா பேரல் பேரலாக வச்சுக்கிறாங்க 1739ஆம் ஆண்டு ஒல்லாந்தரால் 1739. Yeah, this been ruled by Dutch. Yeah. Or Sri Lanka been ruled by Dutch. பாருங்க இந்த காளி வந்து ஒல்லாந்தரால் ஆட்கொள்ளப்பட்டு இங்கே ஒரு கோட்டை அமைச்சு எங்களுடைய ஆக்களுக்கு எதிராக எல்லாம் முடிமருந்தெல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. ஓஷன் ஒல்லாந்தர் லைட் ஹவுஸ் 38ஆம் ஆண்டு கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் இது. நம்ம வந்து இது கொஞ்சம் அதில் கொஞ்சம் மோசமாக இருக்குது. நாளைக்கு வெயில் அரைக்கும் அப்போ குடிக்கும். உங்கள் பேர் அலைய பேர் எப்படி அடிக்குதுன்றால பாருங்க காளி கடற்கரை இதுதான். இந்த வெயிலாக இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் என்ன வந்து இல்லை மழை ஆகிடுது. ஆனால் கல்லுகள் அதுகளை வச்சு தான் கட்டியிருக்கு. இந்த இது கருங்கல் ஏதோ ஒரு விலாங்கு அந்த எக்ஸாம் போய் அப்படியே இதன்றாது இல்லை. இது வந்து முருகக்கல்லும் கருங்கல்லும் சேர்ந்தது. இங்கே வெளியெல்லாம் பெரிய பெரிய இந்த முருகக்கல் தான் இருக்குது. இந்த வித்தியாசம் மழை அடிக்க